வணக்கம் காய்ஸ், நான் டெக்கு பேசுகிறேன். இப்போ நம்ம இருக்கிறது ரியல்மி GT60. ரொம்ப நாள் கழிச்சு ரியல்மி கிட்டேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல், அது கொஞ்சம் பட்ஜெட்டில் நல்லாயிருக்கு. சீரியஸாக காய்ஸ், நான் ரியல்மியோட ஒரு பெரிய ஃபேனாக இருந்தேன் ஒரு டைமில். ஒரு சம் டைமில் இப்போ நான் இருக்கேன். காரணம் நான் ரொம்ப ஃபேனானது இந்த GT சீரிஸ் தான். எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் டைம் GT விடும்போது ஸ்னாப்ட்ராகன் 888 விட்டாங்க. அப்புறம் GT மாஸ்டர் எடிஷன் பட்ஜெட்டில் விட்டாங்க. அது அந்த டைமில் GT மாஸ்டர் எடிஷன்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த லூனா ஒயிட்ன்றது ரொம்ப மெலிசா ஸ்லிம்மாக அழகாக இருக்கும். அந்த சூட்கேஸ் கேஸ்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். அது பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக ரியல்மி பண்ணியிருந்தாங்க. ப்ராசர் வைஸ் பெஸ்ட் இல்லை, பட் அந்த பட்ஜெட்டில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு GT2 நியோ, GT3 நியோ, GT3Tலாம் செம்ம ஹிட்டு. இப்போ கூட ரீசெண்டாக பிக் பில்லியன் செட்டில் ஆஃபரில் போட்டு காலி பண்ணாங்க. 20,000 ஸ்னாப்ட்ராகன் 870. நிறைய பேர் அதை வாங்கியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக GT3T வாங்கி தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? GT60 எப்படி இருக்குது? இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனு. இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 2 டேஸாக. ஏன்னா இதில் இருக்கிற ஃபீட்பேக்கு என்ன நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இல்லை இந்த வீடியோ நல்லா போயிருச்சு, எனக்கு கண்டிப்பாக இதோட நல்லா ஒரு டெப்த்தாக ஒரு வீடியோ வேணும் ப்ரோ, கேமரா பற்றி ஒரு வீடியோ போடுங்க, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி போடுங்க, இன்னும் வீடியோ கண்டென்ட்டே ஸ்டைலாக இன்னும் புரியும்படி போடுங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இது ஒரு ரியாலிட்டி வீடியோ, ஓகேங்களா? அவங்க வீடியோக்குள்ள போகலாம். GT60யோட ஒரு முக்கியமான ஒரு 4 ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன். இந்தியா ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 லான்ச் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கும் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3க்கும் பெரிய டிஃபரன்ஸ். எவ்வளோ டிஃபரன்ஸ்னா, கிட்டத்தட்ட இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்னாப்ட்ராகன் ஃபேனாக இருக்கீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கோட ஸ்கோர் தெரியும், ஒரு கிளாக் ஸ்பீட் தெரியும்னா மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். தவிர ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் வாங்க போகிறவங்களுக்கு இது ஸ்னாப்ட்ராகன் Gen 1 இல்லையா, ஸ்னாப்ட்ராகன் Gen 2 இல்லையான்னு எதிர்பார்க்க அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் Gen 1க்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுது. உண்மையிலே நல்லா இருக்கு. நான் பிஜிஎம்ஐ ஆடி பார்த்தேன். சீரியஸாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கேமிங்லாம் வந்து எந்த இஷ்யூ இல்லை. எனக்கு என்னன்னா, ஒன்னோட ஒன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா ஃபோனும் வாங்கினாலும் ப்ராசஸர் போதும். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு 845 என்ன ஆஃப் தான் அந்த டைம்லேயே. அப்புறம் 865 விட்டாங்க, அப்புறம் 888 விட்டாங்க, அப்புறம் 8+, 8 Gen 1, 8 Gen 2. இது உண்மையிலேயே செமையாக இருக்குது. கேமிங்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஓகேவா? இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அதான் கிளாக் ஸ்பீட் வந்து 2.8 GHz கிளாக் ஸ்பீட் போகுது. அதுவும் இல்லாமல் CPU Adreno 732 கொடுத்துருக்காங்க. 4nm டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு 7+ Gen 3. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன், லோ பவர் டபுள் டேட்டா ரேட். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த LPDDR-Xன்றது நிறைய பேருக்கு தெரியாது, UFS 4.0 தெரியாது. நான் ஷார்ட் ஸ்பீடாக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரினா, இப்போது ஒரு ரேம் டெக்னாலஜியை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நிறையா பவர் கன்சம்ஷன் இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா, பேட்டரி பவர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீடு வைஸும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 4, 5Xன்னு போகும்போது இப்போ உள்ள கரண்ட் டெக்னாலஜி உள்ள ரேம் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பட் இதனால என்ன ஆகுதுன்னா, டெக்னாலஜி அதிகமாக பேட்டரி கன்சம்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். LPDDR-Xன்றது அது அதிகப்படியான ஒரு ரேம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரேமோட உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிளாக் ஸ்பீடு, இந்த செகண்ட் சொல்கிறாங்க. இப்போ 5 செகண்ட் போடுற இடத்துல 2 செகண்ட்ல முடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து யாருக்குன்னா ரொம்ப ஃபோனை பற்றி நோட் பண்ணுறவங்க, கேம் இந்த ஆப் லான்ச்சிங் எடிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நம்மள இப்போ லைட் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக டிஃபரன்ஸ் தெரியாது. UFS யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் OTGலேருந்து ஷேர் பண்ணுறது, மூவி டேட்டா பண்ணுறது, ஒரு ஆப்லேருந்து ஒரு ஆப் ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு அந்த UFS வச்சு தான் கணக்கிடுவாங்க. இது வந்து இப்போ UFS 4.0 இருக்குது. முக்கியமாக சொல்லிடுறேன், GT60ல் 828க்கு UFS 3.1. அதுலேருந்து 856, 1256, 12512 மூணுமே பார்த்தீங்கன்னா UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ப்ராசஸர் வைஸ் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைனாமிக் ரேமில் வந்து 12GB RAM 12GB RAM கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே டைனாமிக் ரேம்லாம் வெத்துன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. உண்மையிலே அது ஒரு வெத்து தான். இருந்தாலும் 12க்கு 12 போது ஓரளவுக்கு ஒரு 12GB RAM மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு 4GB RAM, 3GB RAM மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஆன் பண்ணால் உண்மையிலேயே மல்டி டஸ்கிங்க்கு உங்களுக்கு க்ளோஸ் அப்ளிகேஷன் பெட்டர் தான் பண்ணுது, ஓகேங்களா? எனக்கு ப்ராசஸர் உண்மையிலே இந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்குது. என்னென்ன பஞ்சாயத்துன்னு சொல்லிடுறீங்களா? சிம்பிள் ஒரு 31,000 800 வச்சுக்கோங்களேன். 2,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஓகேங்களா? 4,000 கார்டு டிஸ்கவுண்ட், HDFC கார்டுக்கு இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட் 4,000 கொடுத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட இந்த ஃபோனை நீங்கள் 31,000 உங்களுக்கு 6,000 டிஸ்கவுண்ட் ஆகுது. ஆனால் இது ஒரு வேஸ்ட்டு தான். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் போட மாட்டாங்க சரிங்களா. ஒன்று ரெண்டாவது ரொம்ப விலை கம்மியாக போட்டு எக்ஸ்சேஞ்ச் 2,000 அடிச்சிருவாங்க. 4,000 கார்டு ஆஃபர்ன்றது ஓரளவுக்கு ஓகே. கார்டு ஆஃபரும் டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தா அந்த ஃபோன் மேலே ஒர்த்து. அடுத்த லைனுக்கு வர வெயிட் பண்ணுங்க. சார்ஜர் தான் கைஸ் வேற லெவலு. உங்களுக்கு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஏன் இந்த 5,000 மேலே தாண்ட மாட்டாங்க. ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் நல்லா யூஸ் பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் பேட்டரி நிற்காது. சும்மா சார்ஜ் பண்ணப்பான் ஒரு 1 டே அது நிற்கணும். ஏன்னா நல்லா கேளுங்க, பவர்ஃபுல் ப்ராசஸர், ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு அது மட்டும் ஒரு கேமரா செட்டப்பு ஓரளவு நல்லா கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், பேட்டரி அடி வாங்கும். ரியல்மி இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. 5,500 mAh பேட்டரி கொடுத்து கூட உங்களுக்கு 120 வாட் சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரியல்மி கிளைம் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 0லேருந்து ஒரு 50% ஃபுல்லாக ஒரு 10 minutes ஆகுன்றாங்க. பட் நான் கிளைம் பண்ணுறது ஒரு 16லேருந்து 17 நிமிஷம் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஃபோன் வாங்கி பூட்டப் பண்ணி யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு 12-13 எனக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சுது. ஓகேங்களா, ஒரு 100% ஏதோ 30 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அதில் எக்ஸாக்டாக 26 minutes போட்டதாலும் ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம்ன்றது ஓகே. எங்க 5,500 வச்சு கொடுத்து ஜஸ்ட் ஸ்லிம்மு பாருங்களேன், வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸ்லிம்மு ஒரு 191 கிராம் தான் நினைக்கிறேன் சம்திங். நல்லாவே இருக்கு ஃபோனு, செம்ம லைட்டாக ரியல்மி பண்ணியிருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸில் கூட கொடுத்துருந்தது ரொம்ப சந்தோஷம். சில முக்கியமான பிடிச்ச பிராண்ட் நம்மளுக்கே தெரியும், இந்த சேனலில் போட்டிருக்காங்க, அவங்களாம் சார்ஜர் தரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் வீடியோ எடுக்கிற S23 சரி சார்ஜர் கிடையாது, நத்திங் 2 சார்ஜர் கிடையாது, நத்திங் 2 சார்ஜர் கிடையாது, நத்திங் 1 சார்ஜர் கிடையாது. ரொம்ப பொறுமை சார் சரிங்களா. அதர்வைஸ் பார்க்கும்போது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், பேட்டரி வந்து எனக்கு 1 டே ரஃப் அடி அடிச்சா தாராளமாக நிற்கும். சீரியஸா கேம்ல இருந்து எதையும் யூஸ் பண்ணாலும் ஒரு கேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகும். பட் ஆனால் 1 டே ரஃப் யூஸ்ன்றது கண்ண முடிவு சொல்லலாம், ஒர்த்தா இருக்கு. நான் நேற்று வந்து ஒரு 100ல் போட்டு யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வந்து ஒரு 16லேருந்து 18% இருக்கு. ரஃப் அடி அடித்தேன். பிஜிஎம்ஐ, கால் ஆஃப் டியூட்டி, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்கள் பிஜிஎம்ஐ, கால் ஆஃப் டியூட்டி யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்ப்பீங்கன்னா 1 நாள் கூட சார்ஜ் நிற்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு விஷயம். இத்தனைக்கு நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் வேரியபிள் வைக்கல. 120 வந்து உங்களுக்கு எப்பவுமே 120 இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ஆகும்போது எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியாது. சார்ஜர்னால பரவாயில்ல, ஏன்னா ஃபுல் பண்ணுறது 120 வாட் சார்ஜர் இருக்குல்ல, அதனால தான் அதை விட்டுட்டேன். ஓகேங்களா, வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இந்த ஃபோனு ரியல்மி ரொம்ப பாப்புலராக பேசுகிற விஷயம், முக்கியமான விஷயம், 6000 nits பீக் பேட்டஸ். இது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, நீங்கள் HDR கண்டென்ட் பார்க்குறீங்க, ஒரு அவுட்டோரில் சண்டையில் போகிறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு ஒர்க்லோட வெளியே அதிகமாக இருக்கும், இல்லை நான் ஒரு ரொம்ப நெட்ஃப்ளிக்ஸ், HDR, இந்த அமேசான் பிரைம்லாம் பார்ப்பேன், எனக்கு வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்னா சீரியஸாக சொல்கிறேன், ஈவினிங் மேலே நீங்கள் இதில் ஹை லெவல் பிரைட்னஸ் ஒன்று இருக்குது செட்டிங் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அதே நிமிஷம் செட்டிங் போயிட்டுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்னு ஒரு மோட் இருக்குது. சுத்தமாக தெரியல, செம்ம பிரைட்னஸுங்க. ஏங்க இத்தனைக்கு பாருங்க, நான் பாதி தான் வச்சிருக்கேன். சிம்பிள். இப்போ நான் ஃபுல்லாக வைக்கிறேன். அதாவது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் விளையாட சொல்லி சீரியஸாக தான் சொல்கிறேன். சும்மா அந்த பிரைட்னஸ் ரிலீஸாக இருக்கலான்ட்டு வெளிச்சது மாதிரி தான் வச்சேன். ஃப்ளாஷே தேவையில்லாம், பயங்கரமாக இருக்குது, பார்க்க முடியுதா? சீரியஸாக சொல்கிறேன். 6000 nits கொடுத்துருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகலாலும் இந்த விஷயத்தில் ஒர்க் ஆகுது. எந்த விஷயத்துலனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் செட்டிங்கில் போயிட்டு ஒரு பிரைட்னஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா அடித்து சொல்கிற ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்ணு இஷ்யூ கண்டிப்பாக வரும். இல்லை ஐ ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாலும் சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமான உங்களுக்கு அந்த அந்த சிம்பிள் கைஸ். இப்போது எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவுட்டோர்லேயோ வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா சன்லைட் இப்போ டேரக்ட் சன்லைட்டில் ஃபோன் விசிபிலிட்டி தெரியுதில்லை. நம்ம எங்கேயாவது காரில் போய் பப்பா கொள்வோம். ஒர்த்து சீரியஸாகவே. இதை நான் வந்து நான் நிறைய ப்ரீமியமான ஃபோன் நிறைய மாடலில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவை நான் இது மாதிரி யூஸ் பண்ணதே கிடையாது. செம்ம பிரைட்னஸ். நீங்கள் வீட்டில் ஃபுல் பிரைட்னஸ் எப்போவுமே நான் வச்சுப்பேங்க. நான் மேக்ஸிமம் படம் பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, இந்த மாதிரி இந்த அனிமிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். HDR கண்டென்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது கண்ணு முன்னாடி தாராளமாக ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்க்க முடியும், பாசிபிளே இல்லை. நான் சேலஞ்சே கட்டுறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தா ஆக்சுவலாக இல்லை இது இருக்குது உங்களுக்கு PW டிமிங், பல்ஸ் வித் மாடுலேஷன், ஐ இரிட்டேஷன், இந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ப்ளூ சைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் தெரியலங்க, செம்மையாக இருக்குது டிஸ்பிளே.
டிஸ்பிளே பார்த்துருக்கோம் A+. நான் உண்மையிலே என்ன கேட்டா இப்போ நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் டிஸ்பிளே எதுன்னு கேட்டா இதுதான். நீங்க ஒன்னே வந்து இந்த குவாட் வச்சு ரெசல்யூஷன்ல பார்க்காதீங்க. ஒரு காம்போ மிக்சடா இந்த பட்ஜெட்லேயே பெஸ்ட் டிஸ்பிளேனா நான் இதான் சொல்லுவேன். டால்பி விஷன் இருக்கு, எனக்கு பீக் பிரைட்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பார்க்க முடியல வேற லெவல் உண்மையிலே. அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஒரு மூவி லவர், ஓடிடி பிளாட்ஃபார்ம், பிரைம், நெட்ஃப்ளிக்ஸில் வச்சிருக்கீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் இதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் நான் 2 மணி யூஸ் பண்ணிட்டேன். இது உண்மையிலே இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கு. அடுத்து இந்த ஃபோனில் இந்த LTPO டெக்னாலஜி இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கே தெரியும். பேட்டரி கன்சம்ஷன் பெட்டராக இருக்கும். 1 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் போவோம். அது வந்து பேட்டரி ஆப்டிமைஸும் உண்மையிலே பெட்டராக பண்ணும். 5000 mAhனாலே நல்லா பண்ணும், இல்லை 5000 mAh சும்மாவாக இருக்கும். உண்மையில நல்லா இருக்கும். ஆனால் நான் 120 ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். ட்ரைன் ஆயிடுச்சுன்னா சார்ஜர் இருக்கு, சார்ஜர் போட்டுக்கலாம் கரெக்டாக. ஸோ ஓகே, வேற என்ன இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா NFC இருக்கு. அது மட்டும் இல்லாமல் IR பிளஸ்டர் இருக்கு, டியூல் ஸ்பீக்கர் இருக்கு, Android 14 இருக்கு. உங்களுக்கு 3 years அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 years செக்யூரிட்டி பேட்ச் நினைக்கிறேன். Realme UI 5.0 இருக்கு. ரியல்மி வந்து அந்த வந்து பெரிய ஹைலைட்டாக பேசுனதுன்னா அந்த ஐஸ்பெர்க் வேப்பர் சாப்பர் கூலிங் சொல்றாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே நாங்கள் வந்து ஹை லெவலில் வேப்பர் சாப்பர் கூலிங் கொடுத்து சொல்றாங்க. இது உண்மையாக நான் டெஸ்ட் பண்ணேன். வெயிட் இருக்கும். ஒரு நார்மல் ஏசி டெம்பரேச்சர் ஒரு 24 வச்சுக்கோங்க. ஒரு காமனான வெளியே சன்லைட்ல வந்து நான் கேம் ஆடி இருந்தாலும் உள்ள ஆடி இருந்தாலும் ஒரு 46, 47 ஏசி ரூம்ல இருக்கும். ஒரு 44, 43 மெயின்டைன் ஆச்சு. இது உண்மையிலே பெரிய விஷயம். பப்ஜி உங்களுக்கு அல்ட்ரா ஹை கிராஃபிக்ஸ்ல வச்சு ஆடின்னு நினைக்கிறேன். இருக்கிறதுல ஐ செட்டிங்ல வச்சு தான் ஆடினேன். 1 hour ரஃப் அடி அடிச்சேன். எனக்கு லைட்டா ஒரு ஃபோன் வாமான எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். தவிர இந்த கொதிக்குது, ரொம்ப ஹீட்டிங் ப்ரொடக்ஷன் சரியில்லைன்றது பேச்சே இல்லை. உண்மையிலே இந்த ஹீட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ போகோ F6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 8S Gen கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டில் பெட்டரா இருக்கலாம். பட் ஆனால் இது இந்த பவர்ஃபுல் ப்ராசஸரை கொடுத்து இந்த பேட்டரி, இந்த சார்ஜரு பிளஸ் இந்த வேப்பர் சாப்பர் கொடுத்துருன்றது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த MUI பிடிக்காம போகலாம். அப்படின்லாம் ஹைப்பர் OS இப்போ புதுசாக பேர் அது வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு லைட்டாக கஸ்டம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. லைட்டாக ஆப்பிள் வந்து காப்பி வச்ச மாதிரி இருக்குது. ஆனாலும் சில பேருக்கு ஓப்போலேருந்து வந்திருக்கலாம் கலர் OS, OnePlus வந்திருக்கலாம் Oxygen OS 2 கலர் OS, Realme to Realme ஆப்ஷனே இல்லை. இந்த ஃபோனில் தான் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. கார்டு ஆஃபர் இருந்தால் கார்டு ஆஃபர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து வீட்டில் ஓடாத ஃபோன், உடஞ்சி போன ஃபோன் வேலைக்கே ஆகாதான்னா இதான் தள்ளி விடுறதுக்கு ஒரு நல்ல சமயம். இல்லை இது ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நியர்பையில் இருக்கிற Realme ஸ்மார்ட் ஸ்டோரில் கால் பண்ணி கேட்டு பாருங்க. டேரெக்டாக ஷோரூம் போனாங்க கண்டிப்பாக இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது கேமரா வந்து சோனியோட LYD 600 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. அது கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் ஆனால் சோனியோட 50 மெகா பிக்சல் வந்து நல்லா இருக்குது. LYD 600 4K 60 fps பேக்ல வீடியோ எடுத்துக்கலாம். போட்டோஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக இருக்குது சொல்ல முடியாது. செல்ஃபி வேற லெவல் பண்ணிட்டாங்க. செல்ஃபியில் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி, அதாவது சோனி தான். IMX 615 நினைக்கிறேன். 4Kல 30 fps வீடியோ எடுக்கலாம். இது மேக்ஸிமம் சைனீஸ் பிராண்ட் யாரும் பண்றது இல்லை. ரியல்மி பண்ணியிருக்காங்க, நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். அப்படி OnePlus இப்போதான் பண்றான். ரியல்மி யாருமே கொடுக்கல இந்த பட்ஜெட்ல. போகோ F6ல இருந்து 1080 60 fps நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ல. இது ஒரு யூடியூப் vlog பண்றவங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். செம்ம பிரைட்னஸ். ஓகே, மொத்தத்தில் இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்ற விஷயத்த சொல்றேன். வெயிட் சொல்றேன். ஓகே, மொத்தத்தில் Realme GT 60 வாங்கலாமா? யாருக்கு வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? ப்ரோ, நான் ரொம்ப OTT பிளாட்ஃபார்ம் படம் பார்ப்பேன். எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், அந்த OTT பிளாட்ஃபார்ம், இந்த மூவிஸ் நிறையா லவர் அப்படின்னா நைட்டு ஈவினிங் டைமில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் பிரைட்னஸ் அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 75, 65 வைக்கணும்னு அவசியம் இல்லை. 40, 45 என்ன எனக்கு ஒரு 120 வாட் சார்ஜர் வேணும். பேட்டரியில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும். பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். கேமரா ஓகே இருக்கணும், நல்லா இருந்தால் ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் அவுடோரில் எனக்கு ஒர்க்கிங் இருக்கும், நான் வெளியே போனால் ஒர்க்கிங் இருக்கும். எனக்கு ஃபோன் டேரெக்டாக சன்லைட்டில் பார்க்க முடியாதவங்களுக்கு ஒர்த்து. அதர்வைஸ் பார்க்கும்போது ரியல்மி இந்த பட்ஜெட்டில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரியல் கம்பேக் தான். இந்த வீடியோ நல்லா ஒரு டெப்த்தாக லாங்காக இருக்கும். எதுக்கு அப்படி போட்டிருக்கோன்னா இதில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? என்ன ஆண்ட்ராய்ட் 14 தான் இருக்கும் உங்களுக்கு. ரியல்மியில் வந்து இந்த பட்ஜெட்டில் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணனால தான் ஒரு பெருசாக பேசி போட்டிருக்கேன். இதை பற்றி இன்னொரு கேமிங் வீடியோ வேணுமா, பர்ஃபார்மன்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் டெப்த் வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுங்க. ஷார்ட்டாக வேணா கூட ஷார்ட்டாக நான் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.